ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைய வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்ய முடியாது. அன்னைய சமையலுக்கு உண்டான காய்கறிகளை இது மாதிரி பாக்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் மட்டுமே காய்கறி கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். காய்கறிகளை நம்ம புதுசாக கட் பண்ணி வைக்கும் போது அதனோட சத்துக்கள் வீணாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃப்ரிட்ஜில் காயை கட் பண்ணி வைக்கக்கூடாதும்பாங்க. அன்னன்னைக்கு உண்டான காய்கறிகளை காலையில் 8 மணிக்கு எழுந்துச்சு இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா வேலையும் ஈஸியாக முடியும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகுங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் அந்நேரத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். இது மாதிரி காய்கறிகள் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த காய்கறிகளை க்ளீன் பண்ண அந்த தோலெல்லாம் அப்படியே குப்பையில் போட்டுறாதீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எதுன்னுங்கிறது பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் காய்கறி தோலையும் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் அழுக விட்றாதீங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நான் சொல்கிற மாரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டு செடிகள்லாம் சூப்பராக பூத்து குலுங்கும். அடிக்கிற வெயிலுக்கு செடிகள்லாம் செத்து போயிடுது, அதாவது கருகி போயிடும், பூக்காமல் இருக்கும். ஒரு சில செடிகளில் பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த காய்கறி தோலை எப்படி பயன்படுத்தலாம், அதே மாதிரி இன்னொரு உரமும் நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பவுடரும் நீங்கள் செடிங்களுக்கு போடுறதுனாலையும் உங்கள் செடிகள் நல்லா பூத்து குலுங்க. அதுவும் ரோஜாப்பூ செடி, மல்லிகைப்பூ செடி கண்டிப்பாக நல்லா பூத்து குலுங்குங்க. அதுதான் உளுத்தம்பருப்பு பொடிங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு தோலோடு இது மாதிரி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பவுடரை அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க, மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 4 நாளைக்கு வருங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், அதிக அளவு போடக்கூடாதுங்க. நம்ம செடிங்களுக்கு போட போகிற இந்த உரங்கள், அந்த தண்ணி எதாக இருந்தாலும் சரிதுங்க, அளவோடு தான் நம்ம ஊற்றணும். அளவுக்கு அதிகமாக ஊற்றும் போது செடிகள் செத்து போயிடும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பவுடர் போட்டுக்கோங்க. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த உரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எடுத்து வச்சுருக்கிற காய்கறி தோலை இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான டீ தூள் போட்டுக்கோங்க. டீ தூள் நீங்கள் டீ வடிகட்டின அந்த டீ தூளை போடுற மாதிரி இருந்தால் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அப்படியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீ தூளை போட்டுட்டு இதில் நல்லா காய்கறி தூளெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நாளைக்கு நல்லா ஊறிச்சுன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. இந்த தண்ணியுமே நம்ம அளவோடு தான் ஊற்றணும். அளவுக்கு அதிகமாக ஊற்றினாலும் செடி சீக்கிரமாகவே காஞ்சி போயிடுங்க. கண்டிப்பாக இதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஊதுவத்தி ஸ்டாண்டுங்க. சில்வர் ஊதுவத்தி ஸ்டாண்டில் மேலே இருக்கிறதே உடஞ்சிடுச்சிங்க. அதாவது ஊதுவத்தி சொருவி வைப்போம் பார்த்தீங்களா, அது உடஞ்சிடுச்சு. அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை அப்படியே நம்ம காய்கறி தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்டிங்களை வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி குழம்பு கலக்கிட்டோ இல்லை வேறு எதாவது பொரியல் பண்ணிவிட்டோ அந்த கரண்டியை நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வைப்போம். இனிமேல் இந்த பொருள் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணுறதை விட இதுமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்பிள் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஆப்பிளை கட் பண்ணணும் ரொம்பவும் சுத்தமாக கட் பண்ணி தர சொல்லுவாங்க. நடுவில் தண்டு கட் பண்ணும்பாங்க. எதுவுமே இருக்கக்கூடாது, இப்படியே ஷைனிங்காக இருக்கணும்பாங்க. ஸ்கின் கட் பண்ணுறதுக்கும் இதேமாரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே ஆப்பிள் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இதை கட் பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதில் கொஞ்சம் பீஸ் தாங்க உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நீல வாக்கில் கட் பண்ணும்போது நிறையவே உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 10 சுண்டைக்காய் இருந்தாலும் நீங்கள் இந்த மாரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாதிரி இந்த சுண்டைக்காய் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கைப்பிடி சுண்டைக்காவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அந்த விதைகள்லேயும் நமக்கு அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த சுண்டைக்காய் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சுண்டைக்காவை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதேமாரி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறாங்க.
புளியும் உப்பும் வந்து இந்த பொருளை வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் மீதி இருக்கிற எண்ணெயிலேயே இந்த சுண்டைக்காவை வதக்கிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சுண்டைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் வதக்கிக்கலாம். ஆனால் அந்த விதைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கிட்டு சுண்டைக்காயை வதக்கினேன். ஏன்னா சுண்டைக்காய் விதைகள் பேன்லேயே ஒட்டிக்கும். சுண்டைக்காய் விதைகள் வெடிக்குங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி மூடி வச்சு வதக்கி காட்டினதே. நீங்களும் இந்த மாதிரி மூடி வச்சு வதக்குங்க. வதக்கின சுண்டைக்காய் எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன். சுண்டைக்காய் கம்மிங்கிறது தான் இந்த கலரில் இருக்குங்க. நீங்கள் சுண்டைக்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுண்டைக்காய் கம்மியாக போட்டுக்கிட்டுங்க. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் சுண்டைக்காய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கசப்பு இருந்ததுன்னா இந்த துவையல் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த ஐடியா பண்ணேன். தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் காட்டியிருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு செடிக்கு ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு ஊற்றினா தாங்க செடி நல்லா இருக்கும். அளவுக்கு மீறி ஊற்றும் போது செடியை சீக்கிரமாகவே சுற்றிவிடுங்க. ஏன்னா ரொம்பவும் ஒவ்வொரு சத்துக்கு சேர்ந்தாலும் செடி தாங்காது. இந்த டப்பாவில் ஒரு டப்பா தண்ணியை வந்து நீங்கள் ஏதாவது காய்கறிகள் செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஊற்றிக்கோங்க. முன்ன காட்டினது வந்து இந்த பூச்செடிகளுக்கு உண்டான அளவுங்க. அதோட இந்த தோலையே நீங்கள் பழத்தோலெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா ஊற வச்சு நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றிக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். வெயில் நேரத்தில் வீட்டில் அடிக்கடி டீ கேட்டாங்கன்னா சும்மா போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரேடியாக டீயை போட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருங்க. தேவைங்கிறப்ப அவங்க ஃப்ளாஸ்கில் இருந்து அப்படியே சூடாக ஊற்றி குடிச்சிக்கிட்டோம். நான் இப்போ டீ போட்டேன். அது டீ போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புதினா இலையை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருவேன். வேணுங்கிறப்ப இந்த டீயை ஊற்றி குடிச்சிக்கிறது. ஏன்னா வெயில் நேரத்தில் ரொம்பவே வேர்த்து அடிக்கடி தலைவலி வந்துச்சுன்னா இந்த ஐடியா தான் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படிங்கிற அளவில் இந்த சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இந்த டீயை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப இந்த டீயை டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாங்க. இந்த வீடியோ டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.